HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் தற்போது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்கள் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்து இந்த அதிரடி முடிவை வெளியிட்டார். செய்தியாளர்கள் இதற்கான காரணத்தை கேட்டபோது, இன்றைய கால சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் எங்களால் தொடர்ந்து இடம்பெற முடியாது என்று சுருக்கமாகவும் அதே நேரத்தில் மிக அழுத்தமாகவும் கூறிவிட்டு சென்றுள்ளார். நேச கூட்டணியில் விழுந்த இந்த திடீர் விரிசலின் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் நகர்வுகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் உற்று நோக்குகின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லிக்கு சென்றுள்ளார். அவர் டெல்லி சென்றுள்ள இதே சூழ்நிலையில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தலைவர் தோழர் டி ராஜா அவர்கள் விடுத்திருந்த அழைப்பை ஏற்று திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட தமிழக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். அந்த சந்திப்புக்கு பின்பே தற்போது இந்த மிக முக்கியமான கூட்டணி விலகல் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. முதல்வர் ஜோசப் விஜயின் டெல்லி பயணம், நிதி ஆயோக் கூட்டம் மற்றும் டெல்லியில் இருந்து வந்த இடதுசாரி தலைவர்களின் சமிக்ஞை, இவை அனைத்தும் இணைந்துதான் கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வைத்துள்ளதா என்ற கேள்வியும், புதிய அரசியல் அச்சுக்கான தொடக்கமா என்ற விவாதமும் தற்போது தமிழக அரசியலில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் HKS வாய்ஸ் மீடியாவுடன். நன்றி, வணக்கம்.